அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் நிலை யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கான ஐடியாஸை நாங்கள் இதில் கூற போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பயத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க. உங்கள் பயத்துலேருந்து என்ன பயம்? செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணும்போது பயப்படாமல் செலவு பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழிகள்? செலவு பண்ணும்போது எடுத்த உடனே செலவுன்னு சொன்ன உடனே ஒரு சிலர் பட்ஜெட் போடுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பயம் இருக்கும். எந்த மாதிரி செலவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கான ஒரே வழி, காசை கேஷ் ஃப்ளோவிங் அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் ஒரே வேலை. அந்த ஒரு வேலையை எப்படி பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் நிறைய கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா நீங்கள் காசு சேர்த்து வச்ச காசோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசோ உங்களோட செலவுக்கு மீறி உங்களாண்ட கையில் நிற்கணும். நீங்கள் எப்போ செலவு பண்ணணுன்னு நினச்சாலும் செலவு பண்ணணும், எந்த டைமில் செலவு பண்ணணுன்னு நினச்சாலும் பண்ணணும், எவ்வளோ பண்ணணுன்னு நினச்சாலும் பண்ண முடியணும். சரிங்களா? அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 15,000 சம்பாதிக்கிறவராக இருந்தால் உங்கள்கிட்ட 20,000 லெவலுக்கு காசு இருக்கணும். அது வந்துட்டானா அதில் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் 1,00,000 சம்பாதிக்கிறாண்டா 1,10,000. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக வருமானம் வர அளவுக்கு நீங்கள் லிக்விடிட்டி ப்ளஸ் ப்ராஃபிட் வர அளவுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். யார் அப்படி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் பொருளாதார சுதந்திரத்தில் தன்னிறைவு அடைவாங்க. அப்படி ரெடி பண்ணாதவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட 1,00,000 இருக்குது, மாதம் அவருக்கு வருமானம் கூட வருதுன்னு வச்சுப்போம். சரிங்களா? என்ன வருது? வருமானமும் வருதுன்னு வச்சுப்போம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் அவரோட செலவுகளுக்குள்ளே தான் அந்த வருமானம் வருது. இப்போ 15,000 செலவு ஒரு மாதத்துக்கு, 15,000 வருமானம் சம்பாதியில் என்ன இருக்குது? கடைசியாக 0 தானே இருக்குது. ஆனால் அசட் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்றதை உங்களுக்கு நிறைய விளக்கப்படம் மூலமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற விளக்கப்படமாக தான் எவல்யூவேஷன் ஆஃப் மணி. அது எண்ணமாக இருந்தது, பவளமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பொருளாக மாறிச்சு, அதுக்கப்புறம் விலங்காக மாறிச்சு, அடுத்தது அதுலேருந்து ஒன்று இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 இதுவாக மாதிரி நீ கிரிப்டோ அப்படின்னு நிற்கிது. சிஸ்டம், நெட்வொர்க்கு, கார்டு அப்படின்னு நிற்கிது. சரிங்களா? இது கிரிப்டோவுக்கான வீடியோ கிடையாது. சரிங்களா? அதே மாதிரிங்க நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது, அதுக்கான இதுவும் கிடையாது. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்களை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு செடி மாதிரி கொடுக்குறவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறதும் வாங்காததும் வேண்டான்றதும் உங்களோட விருப்பம். சரிங்களா? இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற ஒரு செடி வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மிக 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 முக்கியம். எத்தனை மிக சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா சிந்திக்கவே முடியாது. உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க. சிந்தனையே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. வருங்கால ஜென்ரேஷனில் ஃபுல்லாக நீங்கள் பணத்து பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பணம் காலைல எழுந்து நைட்டு போயிட்டு திரும்பவும் காலைல எழுந்து நைட்டு வர்றது, திரும்பவும் காலைல எழுந்து நைட்டு போகிறது, திரும்பவும் வர்றது. இது மாதிரி ஒரு நாள் லீவு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. இது என்ன பண்ணணுன்னா ஒரு காலகட்டத்தில் சலிச்சு போயிடும். ஏன்னா வீட்டை பேலன்ஸ் பண்ணுவீங்க, ஆஃபீஸை பேலன்ஸ் பண்ணுவீங்க, ரோட்டை பேலன்ஸ் பண்ணுவீங்க, பைக்கை எல்லாத்தையுமே பேலன்ஸ்டு பவரில் உங்களோட தாக்கு பிடிக்கிற தன்மை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். நான் ஒரு வேலை எது வரைக்கும் உங்கள் கையில் இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களால் தாக்கு பிடிச்சி நீங்கள் பொய்யோ மெய்யோ உண்மையோ சொல்லி கஷ்டப்பட்டு அதில் வளர்ந்து வர வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு டேலண்ட் இருக்க வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆனாலும், நீங்கள் உங்கள் டேலண்ட் கொஞ்சம் குறைஞ்சாலும், இல்லை உங்களுக்கு பொய் சொல்கிற தன்மை, உண்மையை பேசுகிற தன்மை, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் குறைஞ்சாலும் நீங்கள் அதுலேருந்து வெளியே போயிடுவீங்க. கண்டிப்பாக வெளியே போயிடுவீங்க. அதில் எந்த வித சர்வ நிச்சயம் இது. சரிங்களா? அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாம் வெளியே போயிடுங்க. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் கோல்ன்றது நம்ம ஒவ்வொரு படிக்கட்டாக வைக்கும்போது
அதுக்குள்ளே இருந்து அதை வந்து அமிர்தம் மாதிரி, கடலில் கிடச்ச அமிர்தம் மாதிரி சம்பாதிச்சு சாப்பிடுவீங்க. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா ஆரம்பிச்சுங்க, நீங்கள் வச்சுக்கிற ஒவ்வொரு அசட்டும் கேஷ் ஃப்ளோயிங் அசட்டாக வரணும். பணத்தை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க. லேண்டை வாங்கி வீடு கட்டிட்டா அது வந்து உடனே உங்களுக்கு கேஷ் ஃப்ளோயிங் அசட்டாக மாறுமா? பைசாவை கொடுக்காது. அது எப்போ கொடுக்கும்? அதில் ஒரு ஆளை வாடகைக்கு விட்டால் தான் அந்த இது வந்து வாடகை கொடுப்பாங்க, அப்போ வரும். வாடகை கொடுக்குறவர் வந்து நல்லா ஜென்யூனாக இருந்தால் தான் உங்களுக்கு மாதம் மாதம் வாடகை வரும். ஸோ கரெக்டான அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரிஸ்க் இல்லாத விஷயமே கிடையாது. உடனே வாடகை கொடுக்குறவரை எடுத்துட்டு மாற்றிட்டு இன்னொரு வாடகை வைப்பீங்க. அவர் எதனா லாஸ் பண்ணிட்டு போனான்னா அதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். ஸோ ஒரு வேளை வாடகை கொடுக்குறவங்க ரொம்ப போராக இருந்தாங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வாடகையை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ வாடகையை நீங்கள் வாங்குகிற அளவுக்கும் அவங்க கொடுக்குற அளவுக்கும் ரெண்டுமே அமையணும். ஒன்று லேண்டை வாங்குகிறோம், அதில் வீடு கட்டுறோம், அதுக்கப்புறம் அதை வாடகைக்கு விட்றோம். இந்த மாதிரி மாறுறது தான் கேஷ் ஃப்ளோயிங் அசட். கார் என்ன பண்ணுது, பைக் என்ன பண்ணுது, டிராக்டர் என்ன பண்ணுது, உங்களாண்ட இருக்க அசட்லாம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலவை தான் கொடுக்கும். செலவில்லாத அசட் எதுங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொபைல் வாங்குறீங்க, மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணணும். கேஸ் வாங்குறீங்க, கேஸ் சிலிண்டர் வாங்கினோடனே ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க, பெனிஃபிட்ஸ் வேறு கேஷ் ஃப்ளோ கொடுக்குறது வேறு. அதை கேஷ் ஃப்ளோயிங் அசட்டாக நீங்கள் மாற்றும் போது நீங்கள் புத்திசாலி ஆகிறீங்க, நீங்கள் வந்து பணக்காரர் ஆகிறீங்க. அதை வந்து காம்பவுண்டிங் பண்ணும்போது மில்லியனர் ஆகிறீங்க. சரிங்களா? அந்த ஏதோ செடியை வச்சுட்டோம், நாமளும் வச்சோம் எல்லாரும் போல் அப்படின்னு வச்சா அது போய் இறந்துடும். வெயில் இருக்கா, தண்ணி இருக்கா, அதுக்கு தேவையான சத்து இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். சரிங்களா? அதுதான் பணத்தோட வளர்ச்சி. பணம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் செயல்படுதுன்றது தெரியாமல் தான் நம்ம மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து அதுலேருந்து ஓவர் கம் வெளியே வரணும். நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், தொழில் செய்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறோம், எதுவாக இருக்கட்டுமே நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கிற வரைக்கும் தான் ஹெல்த்து போயிடுச்சுன்னா வெல்த்தும் போயிடுச்சு. ஸோ ஹெல்த்தை முதல்ல பார்த்துங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நான் எல்லா இதுலேயும் போடுறது தான். ஹெல்த்து முதல்ல பார்த்துங்க. உங்கள் உடம்பு கை கால் நல்லா இருக்க வரைக்கும் தான் யாராக இருந்தாலுமே உங்களை மதிப்பாங்க. வேல்யூக்கும் சொல்லியிருப்பேன், அந்த வேல்யூவை தக்க வச்சிங்க. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தானாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கேஷ் ஃப்ளோவிங் அசட்டை நீங்கள் உருவாக்கணும். உங்கள் கோல்ஸை நோக்கி தான் நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணுமா தவிர கோல்ஸ் இல்லாமல் நீங்கள் ஓடாதீங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். யாருமே ஜெயிக்க முடியாது கோல்ஸ் இல்லாமல் போனால். கோல்ஸ் தான் அச்சீவ்மெண்ட்டு. உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகணும், எந்த ஏரியாவுக்கு போகணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா உங்களோட வளர்ச்சி தடைப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, அங்கேருந்து எங்கே போகணுன்னு சொன்னால் தான் ஏற்றிட்டு போவார். உங்களுக்கு நீங்கள் நடந்தாச்சும் போகலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஷேர் ஆட்டோ, ஏதோ வண்டி பஸ்ஸு பிடிச்சி போகலாம். எனக்கு எதுவும் தெரியாது, ஏறி உட்காந்துட்டு நான் டிக்கெட்டை கொடுங்க, நான் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியாதுன்னா அவர் எதுவுமே விட மாட்டார். அது மாதிரி டெஸ்டினேஷன் தெரியணும், போகிற இடம் எங்கேன்னு தெரியணும், பண்ணுற வேலை என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியணும், நம்ம லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியணும். அதுக்கான அக்கௌண்ட்ஸ், அதுக்கான பட்ஜெட், அதுக்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். எடுத்தவொடனே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு கையில் யாருன்னா கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க முடியாது. ஒரு பெயின் மாதிரி அது. வலி யாரும் ஏற்றுக்க முடியாது. வலியை யாரும் ஏற்றுக்க முடியாது. இந்த காலத்தில் கடனே ஏற்றுக்க மாட்டுறாங்க, வலியை எங்கே ஏற்றுக்க போகிறாங்க? சரிங்களா? பணத்தை சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டிங்களன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிடுவீங்க. அடுத்தது அதை எப்படி வீண் செலவுகள்லாம் எங்கெங்கே ஆகுது, டைமை இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆவீங்க. கேஷ் ஃப்ளோவிங் அசட்டை உருவாக்குறவங்க மட்டும் ஆகிடுவாங்கன்றதுலாம் கிடையாது. கோல்ஸை நோக்கி தான் உங்கள் அச்சீவ்மெண்ட் இருக்கணும். உங்கள் கோல் என்னவோ அதுதான் இருக்கணும், மற்றபடி வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. பணத்தை சேர்க்குறீங்க, அது வேஸ்ட்டு. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் வேஸ்ட்டு. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஒர்த்து. நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து கேஷ் ஃப்ளோயிங் அசட்டையும் உருவாக்கணும். ஸோ இவ்வளோவும் வரும்போது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவில் நீங்கள் வந்து உயர்ந்திருப்பீங்க, ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாகவும் ஆகிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். அந்த பர்சன்டேஜுக்கு மேலே 7%னா 14% நீங்கள் சம்பாதிக்கணும். ஒரு மாதத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 14% உங்களுக்கு வருமானத்தை நீங்கள் தரணும். அப்போ தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அடைய முடியும். மற்றபடி அதர்வைஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ரன்னிங்கில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை காப்பாற்றிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.